இனிய அன்பான உறவுகள் அனைவருக்கும் காலையில் அற்புதமான ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹெல்த்தாக மார்னிங்கில் கொஞ்சம் லைட்டான டிஃபன் எடுத்துக்கோங்க. ரொம்ப வயிறு நிறைய சாப்பிட்ணுன்னு நினச்சி ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை கூட வர வைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. பாலே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் பால் அரை டம்ளர் இருந்தாக்கா மீதி கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி பால் நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாலுக்கு பெரும்பாலுமா கொஞ்சம் ஒரு மந்த நிலை ஏற்படுத்துறதுக்கு இருக்கும். ரெகுலராக நீங்கள் பால் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இல்லை மேபி ஒன்ஸ் தான் சாப்பிட்றோம் அல்லது ஈவினிங் சாப்பிடுவோன்னு சொன்னாக்கா 3/4 டம்ளர் பால் எடுத்துக்கங்க, 1/4 டம்ளர் தண்ணி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடித்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹெல்த்தி பவுட்ரு ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா மினிமம் அவங்க அளவில் கொடுக்குற ஸ்பூனை விடவே கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி, இந்த விஷயத்தில் இன்னொரு பதிவு வைக்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு சில வீடியோஸில் தான் அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறத பற்றி பேசணும். இந்த புரோட்டீன் பவுடரோட லெவல் ஒரு என்ன சொல்கிறது, மாசான கம்பெனி, அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா அது 100% 200% அப்படியே மில்லியனுக்கு மேலே கொண்டு போய் அவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ரொம்ப போய் அணுகிறது இது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எப்படி அணுகலான்னு யோசனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய உடலுடைய செயல்பாட்டு திறனும் சரி, அவங்களுடைய உடலில் அந்த நம்ம உணவை எடுத்து அது செரிமானமாகி அது வெளியில் கொண்டு வர்றது சரி, ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கும். நீங்கள் பொதுவான அவங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்க சொல்லிக்கூடிய ஸ்டெடியூலை நீங்கள் எடுத்துட்டு டோட்டலாக நீங்கள் இயல்பாக சாப்பிட்டுட்டு இருந்த விஷயத்துலேருந்து ஒரு சடனடியாக அது வெளியில் வரும்போது உங்கள் உடல் அந்த டைமில் ஒரு மாற்றத்தை காமிக்காது. வித்தின் அப்படியே நாட்கள் போக 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 வேறு மாதிரி ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, எப்படி அது உள்ளே போய் வேலை செய்யுது, நம்மளுடைய ஹார்மோன்ஸில் அதெல்லாம் கலக்கும்போது இன்னும் நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் முதல்ல உங்களுடைய உடலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, அதில் என்னென்ன சத்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி லெவலில் ரொம்ப ஹையாக இருந்தால் ரொம்ப யோசிக்கணும். நல்லா யோசித்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் மெதுவாக உடம்புல செட் ஆகிறது அப்படிங்கிறது அது ஒரு ஹெல்த்து. ஒரு விஷயம் உடம்புல ஸ்பீடாக செட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவுமே அந்த இதையை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சில விஷயங்கள் இது வந்துடும் அது வந்துடும்னு இங்கே பயமுறுத்தும் போதே அவங்க என்ன சொல்கிறது, வெவ்வேறு விதமான எண்ணங்களுக்கு போயிடுறாங்க. இங்கே பயமுறுத்தலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா கம்பெனி பார்க்காதீங்க, அந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புக்கு செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த செட் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் அந்த ப்ராடக்டை அவசரப்பட்டு வாங்கும்போது பெரும்பாலும் நம்ம விளம்பரங்களில் விழுந்துடுறோம். அல்லது அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம விழுந்துடுறோம். இந்த நடிகர் அது சாப்பிட்றாராமா, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர் இது சாப்பிட்றாராமான்னு. அவருடைய செரிமானத்தன்மையே அவருக்கு வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் அவர்கிட்ட ஒரு மினிமம் ஒரு கேக்கோ அல்லது கொஞ்சம் ஹெவியான என்ன சொல்கிறது கொழுப்பு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுங்க. அவர் வாங்கி சாப்பிட்டாருன்னா நீங்கள் அவர் சொல்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரத்துக்காகவும் ஒரு வகையான வருமானத்துக்காகவும் தான் உங்களை மாய உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி உடம்பு இருக்கும், அந்த மாதிரி உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் தயவு செய்து நீங்கள் நிறைய பேர் உடல் இதுகளெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உணவில் சாப்பிடக்கூடிய விஷயங்களே நிறையா இருக்குது. ஜிம்மு பயிற்சியாளர்கள் என்ன சொல்கிறது, சில பேர் நல்ல அறிவு சார்ந்து புத்திசாலித்தனமாக மறைமுகமாகவும் சரிப்பா ப்ரோட்டீன் பவுடரை விட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா
ஒரு கம்பெனி நடத்துகிறவன், இப்போ ஒரு ஜிம்மே நடத்துகிறவங்களா இருந்தாலும் தாங்கிட்ட வர்ற ப்ராடக்ட் எல்லாம் பசங்க வாங்கிடணும் அல்லது பிள்ளைங்க வாங்கிடணும் அப்படிங்கிறத நினச்சி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சில ஜிம் மாஸ்டர்ஸே சொல்லுவாங்க, இல்லைங்க இது கொஞ்சம் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சில என்ன சொல்ற குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் வீட்டில் இருந்தும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்கிறது சாப்பிட்ற ஐட்டம்ஸில் என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க நல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. தயவு செய்து அது மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸுகளை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்பிடுங்க. ஆனால் அதிகப்படியாக நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர்னு போகும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக நம்ம உடம்புல அணு உற்பத்திகள் ஆகக்கூடிய தன்மை கூட இது மந்த நிலை ஆக்கிடும். இப்போ எப்படி நம்ம பால் நிறைய குடித்தா மந்தமாக ஃபீல் ஆகுதோ, அல்லது அளவுக்கு அதிகமாக ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒவ்வொட்டல் ஒவ்வாமையெல்லாம் ஏற்படுதோ, அது மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடருக்கு இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடணுங்கிற இன்ட்ரெஸ்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் அது நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுதுங்கிறது தெரியறதில்ல. அதனால் நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணமாக உங்கள் உடல்நிலையை செக் பண்ணிக்கோங்க. யூரின்லேருந்து பிளட்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் உடம்புல எப்படிப்பட்ட இயக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துகிட்டு மினிமம் ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரோட்டீன் பவுடர் உங்கள் உடம்புல சேம் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் உடம்புல நல்ல பலம் இருக்குது, இது எந்த விதமான உடல் உபதையும் தரல அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கலாம். வீடியோ லெவல் ஜாஸ்தியாகுது, மீதியை அடுத்ததில் சொல்கிறேன்.